தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மூவேளை ஜெபம். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். மரியா தூய ஆவியார் அருள்வார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தந்தையாகிய கடவுளும் கடவுளுடைய ஒரே திருமகனும் தூய ஆவியாரும் வாழ்த்து பெறுவாராக. ஏனெனில் அவர் நம்மீது தமது இரக்கத்தை பொழிந்தருளினார். அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியை
நன்றி திருப்பலியாகவும் வேண்டுதல் திருப்பலியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற யாவருக்காகவும் மன்றாடுவோம். செல்வராஜ் ஃப்ளோரா குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், ரூபன் ஆத்லின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும், தமிழ் நம்பி சஞ்சீவி இரவின் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், அரசாங்க வேலை கிடைக்கவும், மகனின் உடல் நலன் வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும், சின்னப்பன் தனசெல்வி நன்றி அறிதல், பிரெயின் ஃபெலிக்ஸ் யுத்தில்டா குழந்தை வரம் வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும், ஆண்டவருக்குள் நித்தலை பார்தலை அடைந்திருக்கின்ற எட்வர்டு ஜோசப், மதிகினி சின்னையா, மேரி ஆக்னஸ், MC ஆண்டனி, MC ஆண்ட்ரூஸ், MC வின்சென்ட், லில்லி தெரேசா, டொமினிக், ரீட்டா மனோகரன், சந்தனசாமி, ஜோசப் அந்தோனிராஜ் இவர்களுடைய ஆண்மையிலை பார்தலுக்காக இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்கினியவர்களே, தாயாம் திரு அவை என்று தூய்மை மிகு மூவொரு கடவுளுடைய பெருவிழாவை கொண்டாடுகிறது. தந்தை, மகன், தூய ஆவி என்று மூன்று கடவுளாக ஆயினும் ஒரே தன்மையில் செயல்படுகின்ற கடவுளின் பெருவிழாவை கொண்டாடி நம்மையும் மூவொரு கடவுளை போல் பன்முக தன்மையோடு செயல்பட, குழுமமாய் இருந்து செயல்பட அழைப்பு விடுக்கிறது. மூவொரு கடவுளுடைய குறிக்கோள் அல்லது இலக்கு நாம் எல்லாரும் நிலை வாழ்வை பெற வேண்டும் என்பதே. நிலை வாழ்வை எல்லாரும் பெற வேண்டும் என்பதையே இன்றைய இறைவார்த்தை வழிபாடும் நமக்கு முன்மொழிகிறது. எனவே நாமும் பன்முகத்தன்மையோடு குழுமமாய் இணைந்து செயல்பட மூவொரு கடவுளின் எல்லாருக்குமான நிலை வாழ்வு இலக்கில் நாமும் நம்மை இணைத்துக் கொள்ள அருள் வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதால் பாவங்கள் செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனிதமரியாதை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
தாயும் தந்தையுமாகிய இறைவா, உண்மையின் வார்த்தையையும் புனிதப்படுத்தும் தூயாவியாரையும் உலகுக்கு அனுப்பி உமது வியத்தகு மறைபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினீர். நாங்கள் உண்மையான நம்பிக்கை அறிக்கிடுவதன் வழியாக என்றும் உள்ள ஒவ்வொரு கடவுளின் மாட்சியை அறிந்து கொள்ளவும் உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கிறீர் என ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இரக்கமும் பரிவும் உள்ளவர் இறைவன். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, 4 முதல் 6 மற்றும் 8 முதல் 9 முடிய உள்ள இறை வசனங்கள். அந்நாள்களில் ஆண்டவர் தமக்கு கட்டளையிடபடி மோசே அதிகாலையில் எழுந்து சீனாய் மலை மேல் ஏறி சென்றார். தம் கையில் இரு கற்பலகையும் கொண்டு போனார். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில், ஆண்டவர் ஆண்டவர், இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர் என அறிவித்தார். உடனே மோசே விரைந்து தரைமட்டம் தாழ்ந்து வணங்கி, என் தலைவரே, நான் உண்மையிலேயே உன் பார்வையில் தயை பெற்றவன் என்றால் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் எனினும், என் தலைவரே, நீர் எங்களோடு வந்தருளும். எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உரிமை சொத்தாக்கிக் கொள்ளும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. என்றென்றும் நீர் புகழ் பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். என்றென்றும் நீர் புகழ பெறவும் ஏத்தி போற்றவும் பெறவும் தகுதியுள்ளவர். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்து பெறுவீராக. மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது. பல்லவி. என்றென்றும் நீர் புகழ பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்து பெறுவீராக. கெருபுகள் மேல் வீற்றிருந்து படுகொழியை நோக்குபவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக. பல்லவி. என்றென்றும் நீர் புகழ பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்த பெறுவீராக. உயர் வானகத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக. பல்லவி. என்றென்றும் நீர் புகழ பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். இரண்டாம் வாசகம். இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வசனங்கள் 11 முதல் 13 முடிய. சகோதர சகோதரிகளே, இறுதியாக நான் உங்களுக்கு சொல்வது, மகிழ்ச்சியாயிருங்கள், உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள், என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள், மன ஒற்றுமை கொண்டிருங்கள், அமைதியுடன் வாழுங்கள். அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார். தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். இங்குள்ள இறைமக்கள் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும்
உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16 18 முடிய உள்ள இறைவசனங்கள். இயேசு நிக்கதேமுவிடம் கூறியது: தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்கினியவர்களே, இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழா 40 நாட்கள் கழித்து இயேசுவினுடைய விண்ணேற்ற பெருவிழா, அதனைத் தொடர்ந்து அன்னை மரியாள் மீதும் அப்போஸ்தலர்கள் மீதும் தூய ஆவியானவர் இறங்கி வந்து திருச்சபை பிறந்திட வழிவகுத்த பெந்தகோஸ்தே திருவிழா என்று சொல்லி கொண்டாட்டங்களில் இணைந்திருக்கின்ற திருச்சபையில் இன்று மூவொரு இறைவனுடைய பெருவிழாவையும் கொண்டாடி இந்த பெருவிழா நமக்கு தருகின்ற இறை சிந்தனையை தியானிக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. ஒரு முறை ஒரு பள்ளியிலே ஓவிய போட்டி ஒன்று நடைபெற்றதாம். குழந்தைகள் மிக மும்பரமாக ஓவியங்களை வரைய ஆரம்பித்தார்கள். இப்படி ஓவியங்களை வரைந்து கொண்டிருந்த குழந்தைகளை அந்த அறையின் மேற்பார்வையாளராக இருந்த ஆசிரியர் குழந்தைகள் என்ன படம் வரைகிறார்கள் என்பதை அவர் சுற்றி சுற்றி வந்து பார்த்து கொண்டிருந்தாராம். நிறைய குழந்தைகள் தங்களுடைய கற்பனை திறனுக்கு ஏற்ப தங்கள் ஓவியங்களை வரைந்து கொண்டிருந்தார்கள்.
ஒரு குழந்தை மட்டும் தங்களுடைய சிந்தனையை சிதறவிடாமல் மிகுந்த கவனத்தோடு படம் ஒன்றை வரைந்து கொண்டிருந்தாராம். அந்த அறையினுடைய மேற்பார்வையாளர் ஆசிரியருக்கு ஆச்சரியம். அந்த குழந்தையிடம் போய் கேட்டாராம், என்ன வரைந்து கொண்டிருக்கிறாய் என்று. உடனே இந்த குழந்தை தன்னுடைய ஓவிய வரைதலிலிருந்து கவனத்தை சிதறவிடாமல் ஆசிரியரிடம் சொன்னதாம், நான் கடவுளை வரைந்து கொண்டிருக்கிறேன் என்று. அக்குழந்தை இப்படி பதில் கூறியதை எதிர்பார்க்காத அந்த மேற்பார்வையாளர் ஆசிரியர் அந்த குழந்தையிடம் சொன்னாராம், கடவுள் எப்படி இருப்பார் என்று யாருக்குமே தெரியாதே என்று சொல்லி அந்த குழந்தையிடம் சொன்ன பொழுது இந்த குழந்தை அந்த ஆசிரியரை சற்று நிமிர்ந்து பார்த்து சொன்னதாம், கொஞ்சம் பொறுங்கள், இன்னும் சிறிது நேரத்தில் அவர் எப்படி இருப்பார் என்று தெரிந்துவிடும், பாருங்கள் என்று புன்சிரிப்புடன் பதில் சொன்னதாம். அன்புக்குரியவர்களே, இறைவனை யாரும் பார்த்ததில்லை என்பது வளர்ந்துவிட்ட ஆசிரியரின் கணிப்பு. இறைவனை என்னால் எளிதில் காட்ட முடியும் என்பது குழந்தையின் நம்பிக்கை. குழந்தையின் வடிவில் இறைவனை காண முடியும் என்பதையும், குழந்தைகள் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் என்பதையும் ஏறக்குறைய எல்லா மதங்களும் கூறுகின்றது. உலகில் பிறக்கின்ற எல்லா குழந்தைகளும் இறைவன் என்ற பேரொளியின் சிறு பொறிகளாக இவ்வுலகிற்கு வருகின்றது. இதைத்தான் நம்முடைய கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் கூட சொல்லுவார், கடவுள் இந்த உலகை அன்பு செய்வதை குழந்தைகளை உலகிற்கு அனுப்பி வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லுவார். ஆனால் நாம் வளர வளர நமக்குள் இருக்கின்ற இந்த பேரொளி மங்கி மறைந்து விடுகிறது. மங்கி மறைந்து வரும் அந்த ஒளியை மீண்டும் ஒளிர வைப்பதற்குத்தான் இன்றைய ஞாயிறு கொண்டாட்டம் அல்லது மூவொரு கடவுளுடைய இந்த பெருவிழா நமக்கு தருகின்ற சிந்தனையாக பார்க்கின்றேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு முகநூலில் வெளியாகியிருந்த ஒரு குறும்படம். ஒரு 60 வயதை கடந்த ஒரு பெண்மணி தினந்தோறும் அவர்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கின்ற பார்க்குக்கு செல்லுவது வழக்கம். அதே பார்க்கிற்கு ஒரு சிறுவன், 6 வயது மதிக்கத்தக்க சிறுவனும் செல்லுவது வழக்கம். ஆனால் இவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டதில்லை, ஒருவரை ஒருவர் தெரியாதும் கூட. ஒரு நாள் இந்த சிறுவன் அவனுடைய தாயிடம் சொன்னானாம், இன்றைக்கு நான் கடவுளை தேடப் போகிறேன். எனவே இன்று மதியத்திற்கும் மாலை என்னுடைய தேநீருக்கும் ஏதாவது செய்து எனக்கு கொடுங்கள். ஒருவேளை கால தாமதமானால் நான் மதிய உணவையும் என்னுடைய மாலை தேநீரையும் குடித்துவிட்டு நான் வீட்டிற்கு வருவேன். நான் கடவுளை எப்படியாவது இன்றைக்கு பார்த்து விடுவேன் அல்லது பார்த்து விட வேண்டும் என்கின்ற முனைப்பில் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய தாயிடம் இந்த 6 வயது மதிக்கத்தக்க சிறுவன் சொன்னான். அதே வேளையில் அந்த 60 வயது மதிக்கத்தக்க அந்த பெண்மணியும் தன்னுடைய மகளிடம், எனக்கு இன்றைக்கு எதுவும் வேண்டாம், நான் கடவுளை தேடப் போகிறேன். எனவே ஒருவேளை நான் மாலை வீட்டிற்கு வந்தால் எனக்கு உணவு கொடு, அதுவரை எனக்கு தேவையில்லை என்று சொல்லி தன்னுடைய மகளிடம் சொன்னானாம். இப்படி இந்த 6 வயது சிறுவனும் இந்த 60 வயது பெண்மணியும் தங்களுடைய குடும்பத்தாரிடம் இப்படி சொல்லிவிட்டு அவர்கள் வெளியே வந்தார்கள். இருவரும் அதே பார்க்குக்கு தான் வருகிறார்கள். இதற்கு முன்பு ஒருவரை ஒருவர் அவர்கள் சந்தித்து கொண்டதில்லை. இருவருமே தங்களுடைய தேடுதலில் மும்புறமாக செயல்படுகின்றார்கள். இப்படித்தான் அந்த முகநூலில் ஒளிபரப்பப்பட்ட அந்த குறும்படத்தினுடைய காட்சி நகர்ந்து செல்லுகிறது. நேரமாகிறது, மதிய வேலை. ஆயினும் இந்த சிறுவனுக்கும் தன்னுடைய தேடலில் எப்படியாவது வெற்றியை காண வேண்டும் என்கின்ற ஆர்வம், 60 வயது மதிக்கத்தக்க அந்த பெண்மணிக்கும் கடவுளை எப்படியாவது கண்டுபிடித்து விட வேண்டும் என்கின்ற ஆர்வம்.
எனவே அவர்களுடைய தேடல் தொடர்கிறது. மதிய உணவு இடைவேளையை கடந்து அவர்களுடைய தேடல் நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு கட்டத்தில் அந்த 6 வயது சிறுவனும் 60 வயது பெண்மணியும் அந்த பூங்காவில் இருக்கின்ற ஒரு இருக்கையில் அமர நேரிடுகிறது. ஒருவரை ஒருவர் அறிமுகம் செய்து கொள்ளுகின்றார்கள். இருவருமே பேச ஆரம்பிக்கின்றார்கள். பெயர்களை தெரிந்து கொள்ள விரும்புகின்றார்கள். அவர்கள் வாழுகின்ற இடங்களுடைய இருப்பிடங்களுடைய விலாசத்தை பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள். தங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களை குறித்த செய்திகளை பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள். இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? நான் படிக்கிறேன், இந்த பள்ளியில் படிக்கிறேன், என்னுடைய வகுப்பு தோழர்கள் இத்தனை பேர், நாங்கள் இந்த கால அளவு வரை இவ்வளவு பாடங்களை படித்திருக்கிறோம் என்றெல்லாம் இந்த 6 வயது சிறுவன் அந்த 60 வயது பெண்மணியிடம் கூறிக்கொண்டிருந்தான். அந்த 60 வயது பெண்மணியும் இதற்கு முன்பு தான் என்னவாக இருந்தார், எங்கு வேலை செய்திருந்தார், எவ்வளவு சம்பளம் வாங்கி கொண்டிருந்தார், யாரோடு இருக்கிறார், யாரெல்லாம் இருக்கிறார் என்பதை குறித்தெல்லாம் பரிமாறிக்கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் இந்த சிறுவன் கொண்டு வந்திருந்த உணவை அவன் அந்த 60 வயது மதிக்கத்தக்க பெண்மணியிடம் பகிர்ந்து கொள்ளுகின்றான். இருவருமே உண்கிறார்கள். அவர்களுடைய உரையாடல் தொடர்கிறது. மாலை நேரமாகிறது. இந்த சிறுவன் கொண்டு வந்திருந்த தேநீரையும் அந்த 60 வயது மதிக்கத்தக்க பெண்மணியோடு பகிர்ந்து கொள்ளுகின்றான். இருட்டுகின்ற தருணம் வருகிறது. இருவருமே பிரியாவிடை கொடுத்து வீட்டிற்கு திரும்புகின்றார்கள். வீட்டிற்குள் நுழைகின்ற பொழுதே பெருத்த மகிழ்ச்சியோடு அவர்கள் உள்ளே நுழைகின்றார்கள். இந்த சிறுவன் மிகுந்த மகிழ்ச்சியோடு வீட்டிற்குள் நுழைகின்றான். அம்மாவை பார்த்து சொல்லுகின்றான், அம்மா, நான் இன்று கடவுளை கண்டேன். கடவுள் ரொம்ப பெரியவர். அவருக்கு ஒரு 60 வயசு கிட்ட இருக்கும். இன்னைக்கு நாங்கள் 2 பேருமே ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். எங்களை குறித்து நாங்கள் செய்திகளை பரிமாறிக்கொண்டோம். கடவுளும் என்னிடம் நிறைய செய்திகளை பரிமாறிக்கொண்டார். அவர் சற்று வயது மூத்தவராக இருந்தார். நான் என்னுடைய மதிய உணவை அவரோடு பகிர்ந்து கொண்டேன். மகிழ்ச்சியோடு அதை அவர் வாங்கி உண்டார். மாலை என்னுடைய தேநீர், நீங்கள் கொடுத்து அனுப்பிய தேநீரையும் பகிர்ந்து கொண்டேன். மிகுந்த மகிழ்ச்சியோடு வாங்கி கொடுத்தார். நாங்கள் நிறைய நேரம் பேசிக்கொண்டிருந்தோம், நிறையவற்றை பேசிக்கொண்டிருந்தோம். கடவுளை என்று நான் கண்டேன் என்று மகிழ்ச்சியோடு தன்னுடைய தாயிடம் அந்த சிறுவன் சொன்னானாம். தாய்க்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த 60 வயது மதிக்கத்தக்க பெண்மணியும் மிகுந்த மகிழ்ச்சியோடு வீட்டிற்குள் செல்லுகின்றால் தன்னுடைய மகளிடம் மிகுந்த மகிழ்ச்சியோடு சொல்லுகின்றால், டுடே ஐ saw God. It was very little. ரொம்ப சின்ன பையனாக இருந்தார். ஆனால் நிறைய விஷயங்களை என்கிட்ட பேசினார். அவர் என்ன பண்ணுறாரெல்லாம் என்கிட்ட சொன்னார். அவர் இன்னைக்கு மதியம் சாப்பாடு அவர் தான் எனக்கு கொடுத்தாரு. ஈவினிங் எனக்கு காஃபி கூட அவர் தான் கொண்டு வந்து என்னோட ஷேர் பண்ணார். ஐ எம் so happy. I never expected that God would be so little என்று சொல்லி குறிப்பிட்டார்களாம். அன்புக்குரியவர்களே, இந்த இருவருடைய இந்த புரிதலோடு அந்த காணொளி காட்சியும் நிறைவடைகிறது. இது சில ஆண்டுகளுக்கு முன்பு முகநூலில் வெளியாகியிருந்த ஒரு குறும்படம். பிரியமானவர்களே, கடவுள் தன்னை யாருக்கு எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என விரும்புகிறாரோ அப்படித்தான் அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார் என்பதை இந்த காணொளி நமக்கு தருகின்ற செய்தி. இதைத்தான் இன்றைய விழா சொல்லுகிறது. நாம் குழந்தை மனதோடு கடவுளை அணுகினால் கடவுளும் நம் நிலைக்கு இறங்கி வந்து தம்மை நமக்கு வெளிப்படுத்துவார். இதைத்தான் இன்றைய நற்செய்தியில் பரிசேயர்களுடைய தலைவர் நிக்கதேமுவுடன் நடந்த உரையாடலில், இது ஒரு மிகப்பெரிய நீண்ட உரையாடல், யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் முழுவதும் இதை குறித்து பேசுகிறது. இயேசுவுக்கும் பரிசேயர் தலைவர் நிக்கதேமுவுக்கும் இடையே நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தின் ஊடேதான் இயேசு இன்றைய நற்செய்தியை அந்த நிக்கதேமுவோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். என்ன சொல்லுகின்றார்? தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். தன்னுடைய ஒரே மகனை உலகிற்கு அனுப்பி நம்மை எல்லாம் மீட்கும்படியாய் கடவுள் தன்னுடைய திட்டத்தை வகுக்கின்றார். அதன்படியாய் தன் மகனை பெண்ணிடம் பிறக்கச் செய்கின்றார், குழந்தையாக பிறக்கச் செய்கின்றார். அந்த குழந்தையின் வடிவில் கடவுள் தன்னுடைய அன்பை இந்த உலகிற்கு வெளிப்படுத்தி குழந்தையின் மனநிலையோடு
கடவுளை அணுகும்படியான செய்தியையும் கடவுள் நமக்கு கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, மூவொரு இறைவன் என்கின்ற இந்த கருத்தியல், the concept of the Holy Trinity cannot be explained. அதை நாம் அவ்வளவாக விவரித்து கூற முடியாது. ஒருவேளை நாம் இந்த மூவொரு கடவுளை குறித்த கருத்தியலை விவரிக்க முயற்சி செய்தால் நிச்சயம் நம்மால் வெற்றி அடைய முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை மிகப்பெரிய இறையியல் மாமேதை என்ற திருச்சபையால் அழைக்கப்படுகின்ற புனித அகுஸ்தினாருடைய வாழ்க்கையில் நடந்ததாகவே சொல்லப்படுகின்றது. நாம் ஏற்கனவே பல முறை இந்த நிகழ்வை, குறிப்பாக இந்த மூவொரு கடவுளுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாட்களில் நாம் கேட்டிருக்கலாம். ஆனால் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்த விரும்புகிறேன். காரணம், குழந்தை மனதோடு நாம் கடவுளை நெருங்கி சென்றோம் என்று சொன்னால் மூவொரு கடவுளை நம்மால் அனுபவிக்க முடியும் என்பதற்காக சொல்லப்படுகின்ற நிகழ்வு. புனித அகுஸ்தினார் மிகப்பெரிய இறையியல் மாமேதை. அவருடைய எழுத்துக்கள் இன்றும் திருச்சபையினுடைய மிக முக்கிய பொக்கிஷங்களாக பாதுகாக்கப்படுகிறது. இப்படி மாமேதையான இறையியலாரான புனித அகுஸ்தினார் ஒரு முறை கடற்கரையில் நடந்து கொண்டிருந்தாராம். அவர் அந்த வேளையில் மூவொரு கடவுளை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தாராம். ஆனால் அந்த கருத்தியல் அவருக்கு புரியவில்லை. அதற்கான விளக்கத்தையும் அவரால் அடைய முடியவில்லையாம். அப்படி அவர் சிந்தித்துக் கொண்டே கடற்கரையில் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சிறுவன் ஒருவன் கடல் சிப்பியில் கடல் தண்ணீரை எடுத்து கரையில் இருக்கின்ற ஒரு குழிக்குள் ஊற்றி கொண்டிருந்தானாம். இதை கண்டு அகுஸ்தினார் அந்த சிறுவனிடம் சென்று, என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டாராம். அதற்கு அந்த சிறுவன் சொன்னானாம், இந்த சிப்பியில் இந்த கடலில் இருக்கின்ற தண்ணீர் முழுவதையும் கொண்டு வந்து இந்த குழிக்குள் ஊற்றுகின்றேன் என்று சொல்லி இந்த சிறுவன் அகுஸ்தினாருக்கு பதில் சொன்னாராம். உடனே அகுஸ்தினார் அந்த சிறுவனை பார்த்து, இது எப்படி சாத்தியம்? இது ஒரு பெரும் கடல், உன் கையில் இருப்பது ஒரு சின்ன சிப்பி. இந்த சிப்பியில் நீர் தண்ணீர் எடுத்து பெருங்கடல் நீர் முழுவதையும் இந்த குழிக்குள் ஊற்றுவது சாத்தியமில்லையே என்று சொல்லி அகுஸ்தினார் அந்த சிறுவனிடம் சொன்ன பொழுது, அந்த சிறுவன் அகுஸ்தினாரை சற்று ஆழமாக பார்த்துவிட்டு இப்படியாய் சொன்னாராம், பெரியவரே, நீங்கள் கூறுவது போல் இந்த பெருங்கடல் நீர் முழுவதையும் இந்த சிறு சிப்பியால் எடுத்து இந்த சின்ன குழிக்குள் ஊற்ற முடியாது. இந்த பெருங்கடலின் பரப்பளவை விட மாண்புக்குரிய மூவொரு கடவுளை நீங்கள் எப்படி உங்களுடைய சின்ன மூளைக்குள் வைத்து புரிந்து கொள்ளலாம் என்று முயற்சிக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த சிறுவன் அகுஸ்தினாரை பார்த்து சொல்லிவிட்டு சில மணித்துளிகளில் மறைந்து போனானாம். இப்படியாக புனித அகுஸ்தினாருடைய வாழ்க்கையில் நடந்ததாக திருச்சபை ஒரு நிகழ்வை பதிவு செய்கிறது. அன்புக்குரியவர்களே, மூவொரு கடவுளை நாம் குழந்தை மனதோடு அணுக வேண்டும். குழந்தை மனதோடு நாம் அணுகுகின்ற பொழுதுதான் மூவொரு கடவுள் என்கின்ற பேரொளி நமக்குள் என்றென்றும் நிலைத்திருக்கும். இதுதான் இன்று நமக்கு தரப்படுகின்ற முதல் செய்தி. இந்த சிந்தனையோடு தான் இன்றைய இரண்டாவது செய்திக்கு நாம் கடந்து செல்ல அழைக்கப்படுகின்றோம். இன்றைய இரண்டாவது செய்தி இன்றைய 3 வாசகங்களும் முன்மொழிகின்ற, நாம் எல்லாரும் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள கடவுள் விரும்புகிறார் என்கின்ற இந்த சிந்தனையை தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, ஒரு முறை ஒரு பத்திரிகையாளர், வழக்கமாக பெரும் தலைவர்களை பேட்டி எடுக்கின்ற ஒரு பத்திரிகையாளர் ஒரு கனவு கண்டாராம். அந்த கனவில் அவர் இறந்து விடுவது போலவும், இறந்து அவர் நீதி இருக்கையில் தனக்குரிய நீதியை பெற்றுக்கொண்டு விண்ணக வாசலுக்கு செல்லுவது போன்ற கனவாம் அது. அங்கே வழக்கம் போல் நம்முடைய பேதுரு நின்று கொண்டிருக்கின்றார். உள்ளே நுழைவதற்கு முன்பு பத்திரிகையாளர் ஆயிற்று வழக்கம் போல பேதுருவிடம் கேள்விகளை கேட்டாராம். விண்ணகத்தில் எத்தனை இந்துக்கள் இருக்கின்றார்கள்? பேதுரு சொன்னாராம், இங்கு இந்துக்கள் எல்லாம் கிடையாது. அப்படி என்றால் எத்தனை இஸ்லாமியர்கள் இருக்கின்றார்கள்? இஸ்லாமியர்களும் யாரும் இங்கு கிடையாது. அப்படி என்றால் இங்கு எத்தனை பிரிந்த சபையை சார்ந்த
சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கிறார்கள். இங்கு பிரிந்த சபையை சார்ந்த சகோதர சகோதரிகள் என்று யாருமே கிடையாது. இந்த பத்திரிகையாளருக்கு பெரும் கோபம். அப்படி என்றால் விண்ணகத்தில் எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சற்று குரல் எழுப்பி பேதுருவிடம் கேட்டபொழுது பேதுரு சொன்னாராம், விண்ணகத்தில் கிறிஸ்தவர்களும் கிடையாது. உடனே பத்திரிகையாளருக்கு கோபம் இன்னும் அதிகமாகிறது. விண்ணகத்தில் இந்துக்களும் கிடையாது, இஸ்லாமியர்கள் கிடையாது, பிரிவினை சபையை சார்ந்த சகோதர சகோதரிகள் கிடையாது, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கூட கிடையாது என்று சொன்னால் விண்ணகத்தில் யார்தான் இருக்கிறார்கள் என்று அதீத கோபத்துடன் இந்த பத்திரிகையாளர் பேதுருவிடம் கேட்டபொழுது பேதுரு மிகவும் அமைதியாக சொன்னாராம், விண்ணகத்தில் இந்துக்கள், இஸ்லாமியர்கள், பிரிவினை சபையை சார்ந்தவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி யாரும் இங்கு கிடையாது. இங்கு எல்லாருமே கடவுளின் மக்கள். அவர்கள் எல்லாருமே கடவுளுடைய அன்பில் மகிழ்ந்திருக்க, ஒன்றாயிருக்க அழைக்கப்பட்டவர்கள் தான் இங்கு இருக்கிறார்கள் என்று சொல்லி பேதுரு அந்த பத்திரிகையாளருக்கு குறிப்பிட்டாராம். பிரியமானவர்களே, ஒரு புனையப்பட்ட நிகழ்வாக இருந்தாலும் சொல்லப்படுகின்ற செய்தி மிக ஆழமானது. கடவுள் நாம் எல்லாரும் நிலை வாழ்வை பெற வேண்டும் என்பதைத்தான் விரும்புகின்றார். இதைத்தான் இன்றைய 3 வாசகங்களும் கடவுளுடைய மூவொரு பெருவிழாவில் நமக்கு தருகின்ற சிந்தனையாக நான் பார்க்கின்றேன். இதை சற்று ஆழமாய் சிந்திக்க முயற்சிப்போம். இன்றைய முதல் வாசகத்தில் விடுதலை பயண நூல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட பகுதியில் மோயிசன் கடவுளை ஒரு மேகத்தில் சந்திக்கின்றார். மோயிசனை கடவுள் கடந்து செல்லுகின்றார். அப்படி கடந்து செல்லுகின்ற பொழுது கடவுள் தம்மை குறித்து இப்படியாய் வெளிப்படுத்துவதை இன்றைய முதல் வாசகம் அழகாய் சொல்லுகிறது. ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். அப்போது ஆண்டவர் மோயிசன் முன்னிலையில் மேகத்தினின்று கடந்து செல்லுகையில் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர் என அறிவித்தார். எப்படி அன்னை மரியாளுடைய ஒவ்வொரு காட்சியிலும், பாத்திமா நகரில் கொடுத்த காட்சியில் அந்த சிறுவர் சிறுமியருக்கு நானே ஜெபமாலை அன்னை என்று சொல்லி வெளிப்படுத்தினார். பிரான்சின் லூர்து நகரில் காட்சி கொடுத்த பொழுது நாமே அமல உற்பவம் என்று சொல்லி தம்மை வெளிப்படுத்தினது போல் கடவுள் மோயிசனுக்கு தான் யார் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் வெளிப்படுத்துகின்றார். நானே ஆண்டவர், I am the Lord. I am so merciful and compassionate. நான் பரிவும் இரக்கமும் உடையவர். And I am slow to get angry. I am slow in anger. நான் சினம் கொள்ளுவதில் காலம் தாழ்த்துகின்றவர், ஆனால் பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர் என்று அறிவிக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த இரக்கமும் பரிவும் நம்பிக்கையும் உடைய கடவுள் நம் எல்லாரையும் அவரோடு இணைந்திருக்க, அவரில் மகிழ்ந்திருக்க, அவருடைய திருநிழலில் வாழ நமக்கு அழைப்பு கொடுப்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. மோயிசன் கடவுளை மேகத்தில் காணுகின்றார். அந்த காட்சி மிக ரம்மியமாக இருக்கிறது. கடவுள் தம்மை மோயிசனுக்கு ஏற்கனவே விடுதலை பயண நூல் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் எரியும் முட்புதரில் தன்னை வெளிப்படுத்துகின்ற பொழுது அவர் இப்படியாய் சொல்லுகின்றார், நான் இருக்கின்றவராக இருக்கிறவர், I am who I am என்று குறிப்பிடுகின்றார். இதைத்தான் இன்றைய அல்லேலூயாவினுடைய வாழ்த்தொலியாக நாம் வாசிக்க கேட்டோம். திருவெளிப்பாடு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது இறைவசனம் சொல்லுகிறது, இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கிறவரும் எல்லாம் வல்லவருமான கடவுள் தந்தை மகன் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக என்று நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, இந்த கடவுள் நாம் எல்லாரும் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் விரும்புகின்றார். யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ உங்களுக்குள் வேறுபாடு இல்லை என முன்மொழிகின்ற பவுலடியார் இறுதியாக சொல்லுவார், நாம் கடவுள் முன்னிலையில் எல்லாரும் ஒருவரே. நமக்குள் வேறுபாடு இருந்தாலும் கடவுள் முன்னிலையில் நாம் எல்லாம்
ஒரே குலம், ஒரே இனம் என்று குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, எனவே தான் தீமோத்தேயுக்கு எழுதிய திருமுகத்தில் கூட பவுலடியார் அழகாக சொல்லுவார். 1 தீமோத்தேயு 2:4 அவர் சொல்லுவார், எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார். யார் விரும்புகிறார்? கடவுள் விரும்புகிறார் என்று சொல்லுகின்றார். இதன் மூலம் கடவுள் யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் வாழ்வடைய விரும்புகிறார் என்கின்ற உண்மை நமக்கு விளங்குகிறது. பிரியமானவர்களே, எல்லார் மீதும் அன்பு கொள்ளும் கடவுள் யாரும் அழிந்து போய்விடாமல் எல்லாரும் வாழ்வு பெற வேண்டும் என்றே விரும்புகின்றார். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10வது இறைவசனம். ஆடுகள் ஆயன் குறித்த சம்பவத்தில் இயேசு சொல்லுகிறார், என் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு நான் வந்துள்ளேன் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் கடவுளுடைய திட்டம் நாம் எல்லாரும் நிலை வாழ்வை பெற வேண்டும். இது மூவொரு கடவுளுடைய விருப்பமாய் இருக்கிறது என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய அன்பு வெறும் சாதாரண அன்பு அல்ல, அது பேரன்பு. இதை வெளிப்படுத்தத்தான் கடவுள் தம் மகனை உலகிற்கு அனுப்பினார். இதை இன்றைய நற்செய்தியில் இயேசு நிக்கதேமுக்கு அழுத்தமாய் சொல்லுகின்றார். தம் மகன் வழியாக மீட்கவே கடவுள் தம் மகனை உலகிற்கு அனுப்பினார். The very coming of Jesus is to give a life in fullness to the whole world, and especially to the people who have a great faith in Christ. இதைத்தான் இன்றைய இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த சிந்தனைகளோடு இன்றைய நாளுக்கான சமூக சிந்தனையை பெற்றுக்கொள்ள திருச்சபை மூவொரு கடவுளுடைய பெருவிழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. முதல் செய்தி, குழந்தை மனதோடு நாம் கடவுளை அணுகினால் மூவொரு கடவுளுடைய ஒன்றிப்பில் நாம் மகிழ்ந்திருக்கலாம் என்பது. இரண்டாவது செய்தி, கடவுள் நாம் எல்லாரும் மீட்படைய வேண்டும் என்பதையே விரும்புகிறார் என்பதை இந்த இறைவார்த்தை வழிபாடு சொல்லுகிறது என்பதை சிந்தித்தோம். அன்புக்குரியவர்களே, இதனுடைய ஒளியில்தான் இன்றைய பெருவிழாவினுடைய சமூக செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இது மிகவும் நெருக்கடியான நேரம், உலகளாவிய நெருக்கடி, பேண்டமிக் என்று சொல்லப்படுகின்ற கொரோனா என்கின்ற நோய் தொற்று உலகை ஆட்டுவித்து கோரத்தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிற நேரம். சில லட்சம் உயிர்களை ஏற்கனவே பலியாக்கி கொண்ட சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு இன்றைய இறைவார்த்தை நம்மையெல்லாம் ஒன்றித்து செயல்பட, டு ஹாவ் அ டீம் ஒர்க், இதை மூன்றாவது சிந்தனையாக தருவதாகவே நான் பார்க்கின்றேன். இந்த நோய் தொற்று உலகம் முழுவதும் பரவ ஆரம்பித்த தருணத்தில் உலக சுகாதார மையம் எப்படி மக்களை காக்க வேண்டும் என்கிற முன்னெச்சரிக்கைகளை எல்லாம் கொடுத்து கொண்டே இருந்தது, இப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த சிந்தனைகளை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நாடும் அதனுடைய தலைவர்களும் அல்லது மாநில அரசுகளுடைய தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர்களும் அந்தந்த பகுதியினுடைய கால சூழலுக்கு ஏற்ப மக்களுக்கான விழிப்புணர்வை கொடுத்து கொண்டிருந்தார். உதாரணத்துக்கு நம்முடைய தமிழக மாநில அரசு இப்படி ஒரு சொல்லாடலை நமக்கு கொடுத்தது, தனித்திரு, விழித்திரு, வீட்டிலேயே இரு. இப்படி இருந்தால் இந்த நோய் தொற்றிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ளலாம் என்று சொல்லி சொன்னது. 2-3 தினங்களுக்கு முன்பு நாம் பெற்றுக்கொண்ட செய்தி, கொரோனா நோய் தொற்றுக்கு இந்திய மருத்துவக் கழகம் இப்படி பரிந்துரை செய்கிறது என்று சொல்லி நம்முடைய மாநில அரசு ஒரு செய்தியை கொடுத்தது. என்ன செய்தி? இந்த உலகளாவிய நோய் தொற்றுக்கு இதுவரை மருந்து கண்டுபிடிக்கவில்லை. மருந்து கண்டுபிடிக்காத ஒரு நோய்க்கு நீங்கள் 2.5 லட்சம் நீங்கள் பணம் வசூலிக்கலாம், 4.5 லட்சம் பணம் வசூலிக்கலாம் என்று சொல்லி தனியார் மருத்துவமனைகளுக்கு அரசு பரிந்துரையை கொடுத்தது. ஆனால் இதற்கு முன்பு நம்முடைய தமிழகத்தினுடைய பாரம்பரிய வைத்தியம் அல்லது இயற்கை மூலிகையில் இருந்து இந்த நோய்க்கான குணப்படுத்துகின்ற தன்மை கொண்டிருக்கிற மருந்து என்னிடம் இருக்கிறது, என்னிடம் கொடுங்கள், நான் அவர்களை காப்பாற்றுகின்றேன், இதற்கு இணையாக என்னுடைய உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய சித்த மருத்துவத்தினுடைய மருத்துவர் தணிகாச்சலம் அவர்கள் செய்தியை கொடுத்த பொழுது அவரை நம்முடைய தமிழக அரசு என்ன செய்தது? கைது செய்து சிறையில்
ஒருவர் சொல்லுகின்றார் என்னிடம் மருந்து இருக்கிறது என்று சொல்லி, உலகம் சொல்லுகிறது இதற்கு மருந்து இல்லை என்று சொல்லி, மருந்தே இல்லாத ஒரு நோய்க்கு நீ 2.5 லட்சம் நீ பணம் வசூலித்துக்கொள், 4.5 லட்சம் பணம் வசூலித்துக்கொள் என்று சொல்லி இங்கு நம்மை சூறையாட ஒரு கூட்டம் நம்மை தள்ளுகிறது. இதை கண்ட நம்முடைய நெட்டிசன்ஸ்கள் இன்னொரு மீம்ஸை போடுறாங்க. என்ன போடுறாங்க? முன்னாடி தமிழக அரசு சொன்னது தனித்திரு, விழித்திரு, வீட்டில் இரு. இப்போ நம்ம ஆட்கள் என்ன சொல்றாங்க? வெளியில இரு, கொரோனாட இரு, முடிஞ்சா ஒழிச்சுக்கோ, இல்லைன்னா செத்துரு. இதுதான் இன்னைக்கு நமக்கு சொல்லப்படுகின்ற விஷயமாக இருக்குது. அன்புக்குரியவர்கள், இந்த பின்னணியில் இந்த மூவொரு இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி என்கின்ற இந்த மூவொரு இறைவன் நமக்கு தருகிற செய்தி என்ன? இந்த கொரோனா நோய் தொற்று நம்மை தனித்திருக்க சொன்னாலும் இன்று நமக்கு ஒரு குழும கூட்டுணர்வு தேவைப்படுகிறது, அல்லது ஒரு டீம் ஒர்க் தேவைப்படுகிறது. நாம் தனித்திருந்தால், வீட்டில் இருந்தால், விழித்திருந்தால் இந்த நோயிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியுமா என்று சொன்னால், ஒருவேளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடைய பின்புலத்தில் இது சாத்தியம். ஆனால் ஏற்கனவே மத்திய அரசும் மாநில அரசும், ஏன் உலகளாவிய அரசும் ஒரு செய்தியை மக்களுக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு எங்களால் உங்களை காப்பாற்ற முடியாது, இதற்கு மேல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்ட பொழுது என்ன சொன்னது? நீங்கள் கொரோனாவோடு வாழ பழகிக் கொள்ளுங்கள். பொண்டாட்டி கூட புருஷன் வாழற மாதிரி கொரோனாவோடும் வாழ பழகி கொள்ளுங்கள் என்று சொல்லி கைவிரித்து விட்டது. இந்த சூழலில் அல்லது இந்த பின்னணியில் இன்று மூவொரு இறைவனுடைய விழா நமக்கு தருகிற செய்தி, நாம் எல்லாரும் ஒன்றித்து செயல்பட அல்லது ஒன்றாக இருந்து இந்த நோயை நாம் எதிர்த்து போராட நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. பிரியமானவர்களே, எப்படி தந்தை, கடவுள், தூய ஆவியானவர் பன்முகத்தன்மையோடு 3 ஆட்களாயிருந்தும் ஒரே தன்மையில் செயல்படுகிறார்களோ, அப்படி நாமும் செயல்பட, ஒரு டீம் ஒர்க்கோடு செயல்பட திருச்சபை அல்லது இன்றைய விழா நமக்கான சமூக செய்தியை கொடுப்பதாகவே நான் பார்க்கின்றேன். என்று முன்னணி வீரர்கள் என்று உலக சுகாதார மையம் சொல்லுகிறது. இவர்கள்தான் முன்வரிசையில் என்று போராடுகிறார்கள். யார்? மருத்துவர்கள், தாதியர்கள், செவிலியர்கள், மருத்துவத்துறையோடு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அல்லது மருந்துகளை கண்டுபிடிக்கின்ற மருத்துவத்துறையினுடைய வல்லுநர்கள். இந்த எல்லாரும் சேர்ந்து நமக்கான நோய் தொற்று இல்லாத ஒரு உலகை படைக்க முயற்சிக்கின்ற நிலையில் இருக்கின்ற பொழுது நாமும் அவர்களோடு இருந்து செயல்படுவதுதான் இந்த நோயை வெல்லுவதற்கான சாத்தியம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒருவேளை நம்முடைய குடும்பங்களில் இந்த நோய் தொற்று உடையவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஐயோ அவருக்கு நோய் தொற்று, அவரிடமிருந்து எனக்கு ஒட்டிக்கொள்ளும், என்னுடைய பிள்ளைக்கு ஒட்டிக்கொள்ளும், என் குடும்பத்திற்கு ஒட்டிக்கொள்ளும், என் உறவினருக்கு ஒட்டிக்கொள்ளும் என்று சொல்லி நாம் நம்மை தனிமைப்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால், ஒருவேளை இந்த தனிமை நம்மை கொன்றுவிடும். அதற்கு மாறாக நம்முடைய சுய கட்டுப்பாட்டுகளோடு இந்த நோயை எதிர்த்து போராட உலக சுகாதார மையம் அல்லது உலகளாவிய பெரும் மருத்துவர்கள் கொடுக்கின்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் இணைந்து செயல்படுத்துகின்ற பொழுது நிச்சயம் இந்த பெரும் நோய் தொற்றை நம்மால் வெல்ல முடியும். எனவே இந்த மூவொரு கடவுளை போல் நாமும் குழுமமாயிருந்து செயல்பட அழைக்கப்படுகின்றோம். உலகத்தினுடைய படைப்பு மூவொரு கடவுளுடைய கூட்டு முயற்சி. There was no individual task. Everything was a team work. தந்தை கடவுள் ஒளி தோன்றுக என்று சொல்லுகின்றார். தந்தை கடவுளுடைய செயல் ஒளி தோன்றுக என்று சொல்லுகின்றார். வார்த்தையாக இருந்த இயேசு கிறிஸ்து ஒளியை தோற்றுவிக்கின்றார். தூய ஆவியானவர் இந்த படைப்பின் ஆதி காரணரும் மூல காரணமாய் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். வார்த்தை என்ன சொல்லுகிறது? உலகம் தொடக்கத்தில் ஒன்றுமில்லாமல் இருந்தது, நீரின் மீது தூய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். தூய ஆவியானவர் இருக்கின்றார். கடவுள் வார்த்தை என்கின்ற இரண்டாவது கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்புகின்றார். உலகம் உருவாகிறது. ஒளி தோன்றுக என்கின்றார், தோன்றுகின்றது. நிலா தோன்றுக, தோன்றுகின்றது. சூரியன் தோன்றுக, தோன்றுகின்றது. 6 கடல் நீர்ப்பரப்புகள் தோன்றுக, தோன்றுகின்றது. மரங்கள், கொடிகள், கனிதரும் செடிகள் தோன்றுக, தோன்றுகின்றது.
கடல்வாழ் உயிரினங்கள் நிலத்தில் பரப்பன ஊர்வன தோன்றுகின்றது. அன்புக்குரியவர்களே, மூவொரு கடவுள் ஒன்றாக இருந்து டீம் ஒர்க்கோட குழும உணர்வோடு செயல்பட்டதால் இன்று இந்த அழகிய பிரபஞ்சத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மூவொரு கடவுள்தான் நாம் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் செயல்படுகின்றார்கள். எனவே இவர்களுடைய செயல்பாடுகளோடு நம்மையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய விழா நமக்கு தருகின்ற மூன்றாவது செய்தியாக பார்க்கின்றேன். எனவே பிரியமானவர்களே, மூவொரு கடவுளை குழந்தை மனநிலையில் நாம் அனுபவித்து கொண்டாடவும், இந்த மூவொரு கடவுள் நமக்கெல்லாம் நிலைவாழ்வு தர விரும்புகிறார். இதுதான் மூவொரு கடவுளுடைய திட்டம் என்பதை உணர்ந்து கொள்ளவும், நாம் எதிர்கொண்டிருக்கின்ற இந்த உலகளாவிய நோய் தொற்று நெருக்கடியில் நாம் எல்லாரும் குழுமமாய் இருந்து செயல்படவும் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. திருச்சபை கூட ஒற்றுமையின் அல்லது பன்முகத்தன்மையின் ஒரு அங்கம் என்று சொல்லப்படுகிறது. சர்ச் இஸ் a symbol of unity என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய இந்திய தேசத்தினுடைய விருதுவாக்கம் கூட பன்மையில் வேற்றுமையில் ஒற்றுமை, பன்முகத்தன்மையில் ஒருமைத்தன்மையை காண்பது என்பதுதான். அன்புக்குரியவர்களே, நாம் தனிநபர்களாக இருந்து தனித்து நாம் செயல்பட்டோமே என்று சொன்னால் நம்முடைய பொது எதிரியை நம்மால் எதிர்கொள்ள முடியாது. எனக்கு மீட்பு போதும் என்று சொல்லி நாம் நம்முடைய மீட்பை தேடினோம் என்று சொன்னால் நமக்கான மீட்பும் நிலைவாழ்வும் கிடைக்காது. நம்மோடு சேர்ந்து நம்முடைய குடும்பத்தையும் ஒருங்கிணைத்து நாம் இந்த கடவுளுடைய மீட்பு திட்டத்தில் நிலைவாழ்வு நோக்கிய பயணத்தில் நாம் செயல்படுகின்ற பொழுது ஒரு கடவுள் நம்மோடு இணைந்து செயல்படுவார். எனவே இதற்கான அருள் வேண்டி இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று அறிவிப்பு செய்கின்ற புனித பவுலடியாருடைய வார்த்தைகளை நினைவில் கொண்டு, மூவொரு கடவுள் நம் வாழ்வின் ஒரு அங்கமாய் இருக்கிறார். நம்முடைய விசுவாச பயணத்தின் அடிநாதமாய் ஆணிவேராய் இருக்கிறார். நம் ஒவ்வொரு வழிபாட்டு கொண்டாட்டத்தினுடைய தொடக்கமும் முடிவும் இருக்கிறார். இதைத்தான் இப்பொழுது நாம் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையாய் அறிவிப்பு செய்தோம். கடவுளை விசுவசிக்கிறேன், அவருடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறேன், தூய ஆவியாரை விசுவசிக்கிறேன் என்று சொல்லி நாம் அறிக்கையிட்டோம். இந்த அறிக்கையின் நாம் நம்மையும் இணைத்து மூவொரு கடவுளின் திருப்பாதத்தில் நம்மையும் நம் குடும்பங்களையும் இந்த தேசத்தையும் உலகம் அனைத்தையும்
நாம் எதிர்கொண்டிருக்கின்ற கொரோனா என்கின்ற பொது எதிரியிடமிருந்து விடுதலை பெறவும் அருள் வேண்டி நம் ஜெபங்களை எடுத்துரைப்போம். நிலைவாழ்வு தருபவரே என் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்த நீர் அழைத்த திரு அவை தலைவர்கள், பணியாளர்கள் நிலைவாழ்வுக்கான பாதையை அறிந்து எளிமை மற்றும் அன்பை அணிந்து மக்களோடு ஆன்மீக பாதையில் நடைபோட உமதருள் பொழிய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் மீது கொண்ட அன்பால் தம் மகனையே கையளித்தவரே என் இறைவா, எம் நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் சுயநல போக்கையும் மக்களை ஏமாற்றும் குணத்தையும் கைவிட்டு இக்கட்டான இக்காலத்தில் நாட்டை வளர்ச்சி பாதையில் நடத்த நல்லறிவு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாய் ஜெபிப்போம். என் தலைவரே, நீர் எங்களோடு வந்தருளும். எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உரிமை சொத்தாக்கிக் கொள்ளும் என்று மோயிசன் கடவுளிடம் மன்றாடினார். நாமும் மோயிசனோடு சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் எங்களோடு வந்தருளும். எங்கள் பாவங்களை மன்னியும். உமக்கு எதிராகவும் நீர் படைத்த இந்த பிரபஞ்சத்திற்கு எதிராகவும் நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து, ஒருவேளை எங்களுடைய பாவத்தின் நிமித்தமாய் இன்றைய நெருக்கடியை நாங்கள் சந்திக்கிறோம் என்பதாய் இருப்பின், உம்முடைய உரிமை சொத்தாகிய எங்களை இந்த நோய் தொற்றிலிருந்து விடுவித்து மீண்டும் புதுப்படைப்பாக உம்மை மட்டுமே நாங்கள் சார்ந்து வாழவும், உலகில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளோடும் நாங்கள் எங்களை இணைத்து கொள்ளவும், நீர் இயற்கையில் உறைகின்ற இறைவன் என்பதை அனுபவிக்கவும் அறிந்து கொள்ளவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம்
சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி அருளும். இதன் வழியாக எங்களை உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூயாவியோரோடும் ஆள்வகையில் ஒருவராயிராமல் மூவராயிருந்தாலும் இறைத்தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கின்றீர். ஏனெனில் நீரே வெளிப்படுத்தியதால் உமது மாட்சி பற்றி நாங்கள் நம்புவதையே உம் மகனை குறித்தும் தூய ஆவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நம்புகிறோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும் போது ஆள்வகையில் தனித்தன்மையையும் இறையியல்பில் ஒருமையை மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகின்றோம். ஆகவே வானதூதர்கள் முதன்மை வானதூதர்களும் கெருபீன்களும் சேராபீன்களும் உம்மை புகழ்ந்து நாள்தோறும் முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. அன்புக்கினியவர்களே, மூவொரு இறைவனுடைய பெருவிழா மூவொரு இறைவனை குறித்து விளக்கத்தை தேடாமல் மூவொரு இறைவன் என்கின்ற கருத்தியல் ஒரு மறைபொருள் என்பதையும் அந்த மறைபொருளை நாம் கொண்டாடவும் அனுபவிக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நம்மை மூவொரு கடவுளோடு இணைத்து கொண்டு குழும உணர்வுடன் செயல்படவும் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கான அழைப்பிற்கு விடை தரும்
செயல்களில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளவும், சமூக சிந்தனையோடு நாம் செயல்படவும், கூட்டு முயற்சியே பொது எதிரியை வெல்லுவதற்கான ஆயுதம் என்கின்ற சமூக சிந்தனையையும் இந்த இறைவார்த்தை வழிபாடு நமக்கு எடுத்துச் சொன்னது. எனவே ஒவ்வொரு கடவுளை கொண்டாடவும் அனுபவிக்கவும் அருள் வேண்டி இந்த உன்னத நேரத்தில் செல்வோம். ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறேன். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாகுக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்த நம் தெய்வம் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த நம் தெய்வம் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவாரின் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருளும் உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியாரால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்னும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
மாட்சிமிகு மறைசாட்சியர் மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியாக இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பழி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதந்திருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் முக்குகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தந்தையே, தாயே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மூவொரு இறைவனைப் போல் நாமும் ஒன்றாய் இருக்கவும் ஒருங்கிணைந்து செயல்படவும் நமக்குள் இருக்கின்ற ஒருமுகத்தன்மைகளை விளக்கி பன்முகத்தன்மையோடு செயல்படவும் அருள் வேண்டி கரம் விரித்து செபிப்போம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. மூவொரு இறைவனுடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. தந்தை, மகன், தூய ஆவியார் வழங்குகின்ற அமைதியை ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். மேலே
இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையிடம் கற்றுக்கொண்டதையே நமக்கெல்லாம் போதித்தவர். தந்தையின் வலப்புறம் ஏறி சென்று தூய ஆவியானவரை நம்மீது பொழிந்திட்ட கடவுள் இவரே. இயேசுவின் திருவிருந்து கடைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இடத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
என் சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 57வது இறைவசனம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்ளுவது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர்வர தலைவணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மேல் கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆசியை வழங்கி மீட்பின் ஞான இவை உங்களுக்கு அருள்வாராக. நம்பிக்கை போதனையால் அவர் என்றும் உங்களுக்கு ஊட்டமளித்து புனித செயல் புரிவதில் நீங்கள் என்றும் நிலைத்திருக்க செய்வாராக. அமைதி, அன்பு ஆகியவற்றின் வழியை அவர் உங்களுக்கு காட்டி தம்மை நோக்கி நீங்கள் வர அவர் உங்களுக்கு உதவி அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு கடவுளின் மகிழ்வில் இணைந்திருக்க அருள் வேண்டி சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அன்புக்கினியவர்களே, பங்கு மக்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு இறைவனுடைய பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசிர்வதிக்கவும், குறிப்பாக நோய் தொற்று நெருக்கடி சூழலில் ஒவ்வொரு இறைவன் உங்களோடு இருந்து பயணிக்கவும் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். கடவுள் தொடர்ந்து உங்களை வழிநடத்தி பாதுகாத்து பராமரிக்க மன்றாடுகிறேன். நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம்.
மெய்யன்பினை தந்த